My dear students, paramedical 19 degree courses and Pharma D ஓட counseling schedule குறித்த ஒரு அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கலந்தாய்வு தேதி எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற கேள்வி உங்க எல்லாரோட மனசுலயும் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே தெரியுது. கமெண்ட் செக்ஷன்ல நான் பார்த்துட்டே தான் இருக்கிறேன். நிறைய பேர் கேக்குறீங்க. சோ இதே கொஸ்டின் என்னோட மைண்ட்லயுமே நிறைய இருக்குது. ஏன் இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் இன்னும் நமக்கு ரிலீஸ் ஆகல? MBBS BDS ஓட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கும் முடிஞ்சிடுச்சு. அவங்க காலேஜ்ல ஜாயின் பண்ணக்கூடிய டேட்டும் பாத்தீங்கன்னா 5ஆம் தேதியோட முடிஞ்சிடுச்சு. பட் ஈவன் தோ ஏன் இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் நமக்கு இன்னும் ரிலீஸ் பண்ணல, ஏன் ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் பாத்தீங்கன்னா மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டில இருந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் 1-2 பேர் மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டிக்கு கால் பண்ணி எப்போ இந்த கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டப்போ அவங்க 2 விதமான அப்டேட் கொடுத்திருக்காங்க. இந்த 2 அப்டேட்டையும் பார்க்கும்போது நமக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்ல. கவுன்சிலிங் ஷெட்யூல் கண்டிப்பா நெக்ஸ்ட் வீக்ல தான் ரிலீஸ் ஆகும். அண்ட் நம்மளோட கவுன்சிலிங் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்த வாரத்துல தான் நடக்க இருக்குது. சோ ஃபர்ஸ்ட் அப்டேட் அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா 2 வாரத்துல நமக்கு கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தட் மீன்ஸ் அடுத்த வாரம் கவுன்சிலிங்கான ஷெட்யூல் வரும். அதுக்கு அடுத்த வாரம் நமக்கு கவுன்சிலிங் நடக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. இன்னொரு அப்டேட் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா தனுவாஸோட கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட கவுன்சிலிங் நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தனுவாஸோட சாய்ஸ் ஃபில்லிங் பாத்தீங்கன்னா இன்னையோட நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா முடியுது. 7/9/2024 அன்னைக்கு முடியுது. சோ அவங்களுக்கான சீட் அலாட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 11/9/2024 அன்னைக்கு தான் அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்றதுக்கு ரிலீஸ் பண்றாங்க. சோ நல்லாவே தெரியுது நம்மளோட கவுன்சிலிங் செப்டம்பர் 12ஆம் தேதிக்கு மேலதான் அப்போ நமக்கு நடக்க போகுது அப்படிங்கிறது இதுல இருந்து நல்லாவே தெரியுது. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் பாத்தீங்கன்னா 12ஆம் தேதியில இருந்து 16ஆம் தேதிக்குள்ள நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. செகண்ட் ரவுண்ட் அண்ட் தேர்ட் ரவுண்ட பொறுத்தவரையில நமக்கு ஆஃப்டர் செப்டம்பர் 18 18ஆம் தேதிக்கு மேலதான் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ கவுன்சிலிங்கான ஷெட்யூல நம்ம அடுத்த வாரத்துல என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். இதே நேரத்துல GNM அண்ட் BNOS அப்டேட்டை பொறுத்தவரையில நமக்கு செப்டம்பர் எண்ட்ல தான் உங்களுக்கான கவுன்சிலிங்கோ இல்லைன்னா ரேங்க் லிஸ்டோ நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர அதுக்கு முன்னாடி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட கவுன்சிலிங் ஷெட்யூல் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் GNM ஆஃப் நர்சிங் அண்ட் BNOS ரேங்க் லிஸ்ட் என்ன செய்வாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங் நடத்துவாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸோட கட் ஆஃப் அப்படிங்கிறது குறையறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டிலே ஆயிட்டு இருக்குது. நிறைய மாணவர்கள் பொறுமை இழந்து வேற பக்கம் போயிருப்பாங்க, வேற கோர்சஸ்ல ஜாயின் பண்ணிருப்பாங்க, அண்ட் பாத்தீங்கன்னா பிரைவேட் அட்மிஷன் போயிருப்பாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில நமக்கு என்ன செய்யும் அப்படின்னா கட் ஆஃப் நிறையவே குறையும். அதே நேரத்துல சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் நிறையவே இருக்குது. தனுவாசை பொறுத்தவரையில பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு நேத்து நமக்கு 26 சீட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இதே மாதிரி நம்மளோட பாராமெடிக்கலுக்கும் கண்டிப்பா சீட்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். சோ இந்த வருஷம் கட் ஆஃப் குறையும். அதே நேரத்துல சீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து நமக்கு காலேஜ் எப்போ ஓபன் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அக்டோபர் மந்த் தான் நமக்கு காலேஜ் ஓபன் ஆகும். செப்டம்பர் எண்ட்ல நீங்க என்னதான் காலேஜ்ல ரிப்போர்ட் பண்ணாலும் ஓபனிங் அப்படிங்கிறது நமக்கு அக்டோபர்ல தான் இருக்கும். சோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் கடைசியா நமக்கு பாராமெடிக்கலுக்கு கிடைச்ச ஒரு அப்டேட். சோ எனக்கு கிடைச்ச அப்டேட்டை நான் உங்க கூட ஷேர் பண்ணிருக்கிறேன். சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நமக்கு கவுன்சிலிங் ஷெட்யூல் நெக்ஸ்ட் வீக்லயும் கவுன்சிலிங் அடுத்த வீக்லயும் தான் நமக்கு நடக்கும். சோ நம்ம இன்னும் காத்திருக்கணும் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது. தேங்க்யூ.